ஆண்ட்ஹில் சினிமாஸ் தயாரிப்பில் விஜய் ரங்கநாதன் இயக்கத்தில் நிவேதிதா சதீஷ், சிபி, அதுல், நாசர் மற்றும் லக்ஷ்மி பிரியா நடிக்கும் ஓ பட்டர்ஃப்ளை மார்ச் 6ஆம் தேதி முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற இளைஞர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நடிகர் சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் சிவகுமார் முருகேசன் டைரக்ஷனில் ராதிகா சரத்குமார் நடிச்சிருக்கிற தாய்க்கிழவி தமிழ் திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னன்னா, உசிலம்பட்டி பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற 75 வயசு பாட்டி பவுனுத்தாயி, அவங்க தான் ராதிகா. ஊருக்குள்ள எல்லாருமே அவங்கள பார்த்தாலே நடுங்குவாங்க. அவங்களோட பசங்க, பொண்ணு, எதிர்த்து வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன்னு யாருமே அவங்ககிட்ட பேசுறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதை ஊருக்குள்ள அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஊரே அடிச்சு உலையில போடுற அளவுக்கு நிறைய அழிச்சாட்டியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஊர் முழுக்க இவங்க கிட்ட வட்டிக்கு காசு வாங்காத ஆளே கிடையாது. அதனால டெய்லி அவங்க கிட்டலாம் கலெக்ஷன் பண்ண போறது மட்டும்தான் இவங்களோட ஒரே வேலை. இவங்க மேல செம்ம காண்டில் இருக்கிற அந்த ஊர் மக்கள் எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. யார் யாருக்கோ சாவு வருது, 75 வயசாகியும் இந்த பவுனு தாய்க்கு ஒரு கேடு வர மாட்டேங்குது அப்படின்னு தினம் தினம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் அவங்க நிஜமாவே படுத்த படுக்கை ஆயிடுறாங்க. அந்த ஊர் மக்கள் நினைச்ச விஷயம் நடந்துருது. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, ராதிகா பொழைச்சாங்களா இல்லையா, அதுக்கு பின்னால என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த தாய்க்கிழவி படத்தோட கதை. தமிழ் சினிமாவில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆத்தென்டிக்கான ப்ராப்பர் கிராமத்து படம் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு டெரிஃபிக்கான என்டர்டெய்னர் அப்படின்னே சொல்லலாம். ஹியூமரையும் எமோஷனையும் மிகச்சரியான அளவில் பிளெண்ட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. பல காட்சிகளில் கைத்தட்டவும் சிரிக்கவும் வைக்கிறாங்க, சில இடங்களில் ஃபீல் பண்ணவும் வைக்கிறாங்க. நம்ம சினிமாவில் நம்ம எத்தனையோ கிராமங்களை பார்த்துருக்கோம். டைரக்டர் பாரதி ராஜா முதல்ல ஸ்டுடியோ விட்டு வெளியே கூட்டிட்டு போய் காட்டின நிஜ கிராமங்களை பார்த்துருக்கோம். கமல்ஹாசன் அவர்கள் இயக்குனரா விருமாண்டி படத்தில் காட்டின கிராமத்தை பார்த்துருக்கோம். அமீர் அவர்கள் பருத்திவீரன் படத்தில் காட்டின ஒரு கிராமத்தை பார்த்துருக்கோம். தர்மதுரை உட்பட பல படங்களில் இயக்குனர் சீனு ராமசாமி காட்டின கிராமங்களை பார்த்துருக்கோம். அண்ட் மாரி செல்வராஜ் அவர்கள் தொடர்ச்சியாக அவர் வாழ்ந்த நிலங்களில் இருக்கக்கூடிய அந்த கிராமங்களை காட்டிட்டு இருக்காரு, அதையும் பார்த்துருக்கோம். டைரக்டர் பொன்ராம் அவர்கள் அவர் எடுத்த சில நல்ல காமெடி படங்களில் வர்ற அந்த கிராமங்களையும் பார்த்துருக்கோம். இப்போ சமீபத்தில் ஒரு 3-4 வருஷம் முன்னால இயக்குனர் மணிகண்டன் காட்டின ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு கிராமம், கடைசி விவசாய படத்தில் காட்டின கிராமத்தை பார்த்துருக்கோம். இது எல்லாமே மோஸ்ட்லி இந்த கதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மதுரை, தேனி, உசிலம்பட்டி இந்த சுற்றுவட்டாரத்தில் நடக்கிற கதைகளாக தான் இருக்கும். அப்படி இந்த படத்துலையும் அறிமுக இயக்குனர் சிவகுமார் முருகேசன் ரொம்ப ரியலிஸ்டிக்கான நிஜமான ஒரு கிராமத்தையும் அங்கே இருக்கக்கூடிய நாம நிஜ வாழ்க்கையில் பார்த்துருக்கக்கூடிய பல இயல்பான கதாபாத்திரங்களையும் அவ்வளோ உயிர்ப்போட பிரமாதமாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த படத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறதே இந்த படத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் தான். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே, 2 இட்லி அப்படின்னு ஒரு கேரக்டர் இந்த படத்தில் வரும். அந்த கேரக்டர் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து சிகரெட் பிடிக்கிறியா அப்படின்னு கேட்டதுமே தான் பிடிச்சிட்டு இருந்த அந்த சிகரெட்டை அணைச்சு பத்திரப்படுத்தி ஒரு டப்பாக்குள்ள வச்சிருவான் அந்த ஆள். அந்த டப்பாக்குள்ள பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னும் ஏற்கனவே அணைச்சு பத்திரமா வச்ச நிறைய சிகரெட் இருக்கும். இந்த மாதிரி பல கதாபாத்திரங்களை நீங்க நம்ம ஊர்களில் பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த படம் நெடுக எக்கச்சக்கமான சுவாரஸ்யமான கதாபாத்திரங்கள் நிறைஞ்சிருக்கு. பவுனுத்தாயோட 3 பசங்க, சோம்பேறி மருமகன், எதுக்குமே பெருசா சலனப்படாத, எதுக்குமே ரியாக்ட் பண்ணாத பொண்ணு, அவங்களோட 3 மருமக, எங்க அப்பெல்லாம் ஒரு ஆள்னு அவங்ககிட்ட போய் அடி வாங்கியிருக்கிறே அப்படின்னு கேட்குற ஒரு சின்ன பையன், கல்யாணமே ஆகாம சுத்திட்டு இருக்கிற முனிஷ்காந்த் கேரக்டர், பொண்ணுத்தாய் செத்துருச்சா அப்படின்னு கேட்டே செத்து போற ஒரு குடிகாரன், எல்லா சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு போடுற ஒரு கமல் ரசிகன், சாமியாராக போற அப்படின்னு சொல்ற குடிகாரன், தன்னோட ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸை திட்டுற ஒரு டாக்டர் அப்படின்னு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ஒரு பார்ட் 2 எடுக்கலாம். அந்த அளவுக்கு டென்ஸான ஒரு யூனிவர்ஸ் இது. இன்ஃபேக்ட் இந்த படத்துல அந்த ஊரே ஒரு கேரக்டர் மாதிரி தான் வருது. இன்னொரு விஷயம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி பக்கம்லாம் தட்டுவாணி அப்படிங்கிற ஒரு பிரபலமான ஒரு வசைச்சொல் இருக்கு. அது நீங்க அந்த பகுதிகளில் தான் அதையும் கேட்க முடியும். இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஊரை சேர்ந்த மக்கள் சொல்றதை நீங்க கேட்டிருக்கலாம். ஆனால் ரொம்ப இப்பெல்லாம் அதிகம் அதை யூஸ் பண்றது நான் கேள்விப்பட்டதில்லை. எங்க வீட்டில் சின்ன வயசுலலாம் வந்து அந்த வார்த்தையை சொல்லி திட்டுறதை நான் கேட்டிருக்கேன். என் வீட்டிலேயே நிறைய பேர் சொல்லி திட்டுறதெல்லாம் கேட்டிருக்கேன். தட்டுவாணிங்கிறது வந்து சொல் பேச்சு கேட்காத பொம்பளை பிள்ளைங்களை, திமிரு பிடிச்ச பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து திட்டுற ஒரு வார்த்தை. ஆக்சுவலாக அது தமிழ் வார்த்தையே இல்லையா, ஒரு வடநாட்டு குதிரையை குறிக்கிற ஒரு மராட்டிய சொல்லுது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மருவி தட்டுவாணி அப்படின்னு மாறிடுச்சு. அதாவது அடங்காம திரிகிற குதிரை, ரொம்ப திமிர் பிடிச்ச குதிரை அப்படிங்கிறதான் அர்த்தம். அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக மருவி தட்டுவாணி அப்படின்னு யூஸ் பண்ற ஒரு கெட்ட வார்த்தையா மாறிடுச்சு. இந்த வார்த்தையை நான் சின்ன வயசுல ஒரு 1,00,000 தடவையாவது கேட்டிருப்பேன். ஒரு நாளைக்கு 100 தடவையாவது யாரோ ஒருத்தர் யாரையோ திட்டுறதை இதை நான் கேட்டிருப்பேன். பக்கத்து வீட்லயோ எங்க வீட்லயோ யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி திட்டுறதை கேட்டிருப்பேன். ஆனா 100 வருஷ தமிழ் சினிமால எனக்கு தெரிஞ்சு இப்போதான் இந்த வார்த்தையை ஸ்கிரீன்ல ஒரு படத்துல நான் கேட்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த படத்தை ரொம்ப ஆத்தென்டிக்கா, ரொம்ப ரியலா காட்டுது. ஆக்சுவலா இது ஒரு கெட்ட வார்த்தை, அந்த பக்கம் ஊர் பக்கம் இருக்கிற ஒரு வசைச்சொல் அப்படின்னு தெரியாம
சென்சார்ல இதை விட்டுட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ சென்சார் மெம்பர்ஸ் வந்து அதை கண்டுக்காம விட்டுட்டாங்க. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, படத்தோட முதல் ஃப்ரேம்ல டைட்டில் கார்டு போடும்போது அந்த ஊர்ல எல்லா சுவத்துலையும் அந்த வீட்டோட மாப்பிள்ளை பொண்ணு பேரை எழுதியிருக்கிறத காட்டுறாங்க இல்லையா, அங்கேயே மொத்தமா நம்மள இந்த உலகத்துக்குள்ள இழுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் படம் முடிகிற வரைக்கும் பெரும்பாலும் எங்கேயுமே நாம ஒரு படம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வே ஏற்படல. வீட்டுல டிவி பார்த்துட்டு இருக்கிற சின்ன பையனை கரண்ட் பில் ஏற போகுதுன்னு சொல்லிட்டு துரத்தி விடுறது, கொடையை எடுத்துக்கிட்டு கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு டொரினோ குடிச்சுக்கிட்டே அப்படியே வசூல் பண்ண கிளம்புறது, ஏடிஎம்ல பணம் எடுக்க ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்கிற பசங்களை கூட திட்டி விடுறது, பஸ்ல லேடி சீட்ல உட்காந்து இருக்கிற ஒரு தாத்தாவை அடிச்சு பத்தி விடுறது அப்படின்னு பவுனுத்தாயோட இன்ட்ரோ சாங்ல அந்த ஒரு மாண்டேஜ் சாங்லேயே வந்து பவுனுத்தாய் யாருங்கிறதையும் அந்த ஊர்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதையும் அந்த ஒரே பாட்டுல நமக்கு அறிமுகப்படுத்திடுறாங்க. ஒரு சின்ன பையன் கையில இருக்கிற ஒத்த ரூபாய் கூட விடாம வசூல் பண்ற பயங்கர அழுச்சாட்டம் பிடிச்ச ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் படுத்த படுக்கை ஆகும்போது அடுத்து ஒரு 15 நிமிஷத்துலயே இன்னொரு பாட்டு வருது. சீக்கிரமா போய் சேரு சியானுக்கு துணையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாண்டாஜ் சாங் ஒன்று வருது. அதாவது அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் சாக போகுது அப்படிங்கும்போது அந்த ஊர் மக்கள்லாம் எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு காட்டுற ஒரு மாண்டாஜ் சாங். அதுவும் ரசிக்கும்படி இருந்தது. அடுத்த பாசிட்டிவ், படம் நெடுக இழையோடுற ஹியூமர் அண்ட் நிறைய நல்ல நல்ல ஒன்லைனர்ஸ். சரக்கு அடிச்சுட்டு ஒரு குடிகாரன் கருப்புசாமி கிட்ட பேசுற ஒரு சாதாரண சீனை கூட ரகலையா பண்ணியிருந்தாங்க. இங்க நல்லா அமைப்பா இருக்குல்ல. ஜெயிலுக்கு மட்டும் போனோன்னு வச்சுக்கோ, இந்த சுருட்டு சரக்கு இது எதுவுமே இந்த எந்த பகுமானமே இருக்காதிரியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஒரு விஷயம் சொல்லுவாரு. இப்படியே நீ பண்ணிட்டு இருந்தனா நான் சாய்பாபா சாமியை கும்பிட போயிடுவேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லுவான். அது வெறுமனே காமெடி மட்டும் இல்ல, நாட்டார் தெய்வங்கள் சிறுதெய்வ வழிபாடுகள் பத்தின ஒரு பெரிய அரசியலை ஜஸ்ட் லைக் தட் ஒரே வரியில சொல்லிட்டு போயிட்டாங்க. மைக் செட் போடுறது, ஆட்டோ ஓட்டுறது, பூ கட்டுறது அப்படின்னு பவுனுத்தாயோட 3 பசங்களோட இன்ட்ரோ சீனுமே ஹியூமரஸா இருந்தது. சத்யராஜ் பாட்டை கேட்டதுக்கே திட்டுறானுங்களே, ராம்கி பாட்டெல்லாம் கேட்டா அடிச்சிருவானுங்களோ அப்படின்னு சொல்றது. டேய் தலைவர் 170 படம் நடிச்சிருக்காரா, என்னமோ அப்பாஸ் படம் பாட்டை கேட்ட மாதிரி தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து உலக அழிச்சாட்டியும். அந்த கமல் ஃபேன் கேரக்டரை வச்சு படம் முழுக்க முரட்டு ரெஃபரன்ஸ் இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் விழுந்து சிரிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அவரும் ஆண்டவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு திருநீர் வைக்கிறதா இருக்கட்டும். இன்டர்வல் அப்போ விஸ்வரூபம் படத்தோட டைட்டில் ஃபாண்ட்டை வச்சு ஒரு விஷயம் ஒன்று வரும். அதெல்லாம் செம்ம கிரியேட்டிவா ஃபன்னியா இருந்தது. அண்ட் இந்த படத்துல நிறைய இடங்கள்ல டார்க் காமெடியா தான் இருக்கு. அதாவது கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அதை பார்க்கும்போது நமக்கு ஃபன்னியா இருக்கும். சொத்தை பிரிச்சு கொடுங்க, எங்களுக்குலாம் நிறைய கடன் இருக்கு, கஷ்டம் இருக்கு அப்படின்னு பசங்க சொல்லும்போது, கஷ்டம் இருந்தா நாண்டுகிட்டு தொங்குடா, 8 வயசு வரைக்கும் குண்டி கழுவு தெரியாம தெரிஞ்ச பையன் தானே நீ அப்படின்னு சொல்றது, மருமகனை பார்த்து நீ என்ன என் பொண்ணை விட்டுட்டு போறேன்னு சொல்றது, கையில பிடிச்சி தனியா தெரிஞ்சாதான் உனக்கெல்லாம் கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்றது அப்படின்னு பல காட்சிகள் தியேட்டர்ல பிளாஸ்டா இருந்தது. 2 இட்லி அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட நிஜ பேரு, அந்த ஆளோட பையனோட நிஜ பேரு, ஆமா உங்க தாத்தா ஏன் சுபாஷ் சந்திர போஸ் கூட சண்டை போட்டாரு அப்படின்னு ஒருத்தர் அந்த ஆளை பார்த்து கேட்கறது அப்படின்னு கிடைச்ச கேப்ல எல்லாம் சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அப்படியே கொஞ்சம் கான்ட்ராஸ்டா ஹியூமரோட சேர்த்து செகண்ட் ஹாஃப்ல நல்ல எமோஷனும் இருந்தது. நமக்கு எதிரில் இருக்கிறவனுக்கு புரியாத மொழியில பேசுறதுல என்ன பெருமை அப்படின்னு டாக்டர் கேட்கறது, ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் கிட்ட பேசுற சீன், தான் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு துடிக்கிறேன் அப்படின்னு முனிஷ்காந்த் விவரிக்கிற ஒரு சீன், சுருளி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தன்னோட அம்மாவை பத்தி பேசுற சீன், டிவிக்கலாமா ஆத்தாவை கொள்ளுவாங்க, அந்த அம்மா எவ்வளவு பெரிய மனுஷி அப்படின்னு ஒரு சின்ன பையன் சொல்றது, பல்லாங்குழியை பத்தி ஒரு கேரக்டர் பேசுற சீன் அப்படின்னு இந்த மாதிரி பல காட்சிகளை சொல்லலாம். இது ரொம்ப ப்ரொக்ரெசிவான படமும் கூட. நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஒரு குடும்பத்தோட மூத்த பெண்மணி எதுக்காகவும் தன்னை மாத்திக்க விரும்பாத, தன்னோட கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் தன் சொத்தை தான் அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய, தன் பசங்க கிட்ட தன்னோட பாசத்தை காட்ட தெரியாத, எதுக்கெடுத்தாலும் அவங்க கிட்ட எரிஞ்சு விழுகிற ஒரு தாய் கிழவி தன்னோட வம்சாவளிக்கு எதை கொடுக்க விரும்புறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அத்தனை வருஷமா தான் கத்து வச்சிருக்கிற அந்த பாண்டித்தியத்தை அவங்க கொடுக்குற அந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப பிரமாதமா இருந்தது. படம் முழுக்க நிறைய காட்சிகள்ல வசனங்களும் ரொம்ப அருமையா எழுதப்பட்டிருந்தது. பொழுது மட்டும் இல்லடா, பொண்ணும் போனா திரும்ப வராது அப்படின்னு சொல்றது, மனுஷன் சந்தோஷமா வாழ்றதுக்கு பணம் தேவையான்னு தெரியல, ஆனா மரியாதையா வாழ்றதுக்கு கண்டிப்பா பணம் தேவை அப்படின்னு சொல்றது, பணம்லாம் தேவையில்லை காசுலாம் வேணாம் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா கண்டிப்பா அவன் 3 தலைமுறை காசு எடுத்து வச்சிருக்க ஒருத்தனா தான் இருப்பான் அப்படின்னு சொல்றது அப்படின்னு நிறைய வசனங்களை சொல்லலாம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் பெர்ஃபார்மன்சஸ். நடிகை ராதிகா மட்டும் இல்ல, இந்த படத்துல ரொம்ப கொஞ்சோண்டு நேரம் மட்டுமே வந்து போற சின்ன சின்ன நடிகர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே சேர்ந்ததுதான் இந்த படமே. பவுனுத்தாயோட 3 பசங்கள்ல மூத்த பையனா நடிச்சிருக்கிற சிங்கம்புலி, 2வது பையனா வர்ற அருள்தாஸ், 3வது பையனா நடிச்சிருக்கிற பாலசரவணன், இவங்க 3 பேரோட பொண்டாட்டிங்க. பவுனுத்தாயோட பொண்ணா நடிச்சிருக்கிற ரேச்சல் ரெபேக்கா, மருமகனா செம்ம ஃபன் பண்ணியிருக்கிற வேட்டை முத்துக்குமார், ஹெல்ப் பண்ணி கமிஷன் அடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற முனிஷ்காந்த், ஒரே ஒரு சீன் மட்டுமே வந்தாலும் ரகலையான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிற இளவரசு அப்படின்னு இவங்க எல்லாருமே இந்த படத்தோட வெற்றிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இதுல ஒருத்தர் கொஞ்சம் சுமாரா நடிச்சிருந்தா கூட கண்டிப்பா இந்த படம் இந்த அளவுக்கு இருந்திருக்காது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கான கிரெடிட்டை நிச்சயமா இயக்குனர் சிவகுமார் முருகேசன் அவர்களுக்கும் கொடுக்கணும். இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த படத்தை, இந்த கதை நடக்கிற அந்த உலகத்தை
நம்பும்படியா நமக்கு காட்டுறாங்க. 2.5 மணி நேரம் நாமளும் இந்த கிராமத்துல ஒருத்தரா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிடுறாங்க. ராதிகா சரத்குமார் அவர்கள் இந்த படத்தோட முதல் 5 நிமிஷத்துல ஒரு மாண்டாஜ் சாங் வருது இல்லையா, அந்த ஒரு பாட்டிலேயே இந்த மொத்த படத்துக்கான பெர்ஃபார்மன்ஸையும் கொட்டி தீர்த்துட்டாங்க. அப்படி ஒரு பட்டாசான பெர்ஃபார்மன்ஸ். பக்கத்து வீட்டு பொண்ணை கூப்பிட்டு, எங்க வீட்டுல இளவு விழுந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என்னடி உன் புருஷனுக்கு கறி சோறு வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, அடுத்த நிமிஷமே சரி ஒரு சின்ன வெஞ்சன கிண்ணத்துல எனக்கும் போட்டு கொண்டு வா அப்படின்னு கேட்கிற அந்த மாதிரி பல காட்சிகள்ல பட்டைய கிளப்பி இருக்காங்க. சில காட்சிகள்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லையும் அவங்களோட டயலாக் டெலிவரிலையும் ஜீன்ஸ் படத்துல வரக்கூடிய சுந்தராம்பால் கேரக்டர் லேசா எட்டி பாக்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ல வரக்கூடிய ஒரு சீன், மாடியில எல்லாரையும் கூப்பிட்டு பேசுற அந்த ஒரு முக்கியமான சீன் அப்படின்னு பல காட்சிகள் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல அவங்களோட அனுபவம் பேசுது. கண்டிப்பா ராதிகா அப்படிங்கிற அந்த நடிகை தமிழ் சினிமாவோட பொக்கிஷம் அப்படிங்கறத நமக்கு உணர்த்திடுறாங்க. இப்படி ஒரு பெர்ஃபார்மருக்கு இது வரைக்கும் ஒரு நேஷனல் அவார்டு கூட கிடைக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தம் தான். ஏன்னா இவங்க கெரியர்ல நடிச்ச எல்லா படங்களையும் பாருங்க, அது கிழக்கு சீமையிலவா இருக்கலாம், இல்ல ஜீன்ஸா இருக்கலாம், 400 ஒடிதானா இருக்கலாம், அவங்க வர்றது 1-2 சீனா இருந்தாலும் அந்த சீனையும் அந்த படத்தையும் அவங்க எலிவேட் பண்ணி விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மருக்கு இப்ப வரைக்கும் ஒரு நேஷனல் அவார்டு கூட கிடைக்கல. இத்தனைக்கும் இப்போ ஒரு 2-3 வருஷமா அவங்க பிஜேபியில தான் இருக்காங்க. கேரளா ஃபைல்ஸ் மாதிரி குப்பை படத்துக்குலாம் அவார்டை கொட்டி கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்கள மாதிரி ஒரு திறமையான நடிகைக்கு எத்தனை அவார்டு வேணா கொடுக்கலாம். ஸோ சீக்கிரமே இந்த படத்துக்கோ இல்லை வேற ஏதோ ஒரு படத்துக்கோ அவங்களுக்கு அவார்டு கிடைக்கணும். விவேக் விஜயகுமார் அவர்களுடைய சினிமோட்டோகிராஃபி அண்ட் நிவாஸ் பிரசன்னா அவர்களுடைய பாடல்கள் மற்றும் பின்னணி இசை இது ரெண்டுமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருந்திருக்கு. இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா எங்கேஜிங்காக தான் போச்சு, பெருசாக எங்கேயுமே போர் அடிக்கல. ஆனால் மொமெண்ட்ஸாக தான் இருந்தது. அதாவது சீக்வன்ஸ் பை சீக்வன்ஸாக அடுத்தடுத்து ஒரு எபிசோடாக போகிற மாதிரி தான் இருந்தது. ஒரு சில காமெடி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு எனக்கு அந்த குஷி படத்தோட ரெஃபரன்ஸ் வர்ற சீனில் இருக்கிற காமெடிலாம் பெருசாக ஒர்க் ஆகலை. கம்பேரிட்டிவ்லி செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா கனெக்ட் ஆச்சு, நல்ல ஆர்கானிக்கான ரைட்டிங் இருந்தது. ராதிகா சரத்குமார் அவர்களுடைய மேக்கப் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்புக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. பல மணி நேரம் மேக்கப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோவில் பார்க்க முடிஞ்சது. ஆனால் அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பை க்ளோஸ்அப் ஷாட்டில் பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் உறுத்தலாக தான் இருந்தது. அவங்க முகத்தை போட்டிருக்கிற அந்த மேக்கப் கலர் மட்டும் தனியாக ஒரு மாதிரி உறுத்தலாக தெரிஞ்சது. நிவாஸ் கே பிரசன்னா அவர்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் கூட சில காட்சிகளில் வரக்கூடிய பின்னணி இசை காந்தாரா படத்தோட பிஜிஎம் ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்தது. இன்ஸ்ட்ருமெண்ட் கூட அதே தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி அதனால தான் அந்த சிமிலாரிட்டி இருக்குது. நான் சொல்கிறத அந்த மியூசிக் அந்த பிட்டு படத்தோட ட்ரெய்லர்லேயே வரும். மேபி அதை நான் ப்ளே பண்ணி கூட காட்டுறேன். அதே போல முதல் பாதியில ராதிகாவோட 3 பசங்களும் ஒரு விஷயத்தை தீவிரமா தேடிட்டு இருப்பாங்க. அது எங்க இருக்கோ அப்படின்னு ஒரு தேடுதல் படலம் நடக்கும். அப்ப வரக்கூடிய அந்த மாண்டாஜ் சாங்ல ஒரு சின்ன தொய்வு இருந்தது. ஆனா நான் சொல்ற இந்த எல்லா மைனஸ் பாயிண்ட்ஸுமே இக்னோர் பண்ணக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடிய குறைகள் தான். முதல்ல இந்த தாய்க்கிழவி திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரமாதமான பொழுதுபோக்கு திரைப்படம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹியூமரும் எமோஷனும் மிகச்சரியான அளவில் பெண்ட் ஆகி இருக்கிற ஒரு ரூரல் கமர்ஷியல் படம். குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெய்னர். வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பாருங்க. குறிப்பா 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் கிராமத்துல டவுன்ல பிறந்து வளர்ந்த 90s கிட் 80s கிட்ஸ்க்குலாம் இந்த படம் இன்னுமே அதிகமா கனெக்ட் ஆகும். உங்களோட அம்மாவையோ இல்ல பாட்டியோ இந்த படம் நிச்சயமா ஞாபகப்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட இயக்குனர் டெபியூ டைரக்டர் சிவகுமார் முருகேசன் இந்த படத்துக்கு முன்னாலேயே ஒரு ஹிட் படம் ஒன்று கொடுத்திருக்காரு. அவருக்கு இதுதான் முதல் படம். ஆனா இதுக்கு முன்னாலேயே அவரோட கதை திரைக்கதை வசனத்துல உருவான ஆண் பாவம் பொல்லாதது அப்படிங்கிற படம் சமீபத்துல பிளாக் பஸ்டர் ஆச்சு இல்லையா, அந்த படமும் இவர் எழுத்துல உருவானது தான். அந்த படத்துல எனக்கு சில பிரச்சனைகள் இருந்தது. பட் ஸ்டில் அது ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். இந்த படம் ஒரு ஹோல்சம் மூவியா இருந்தது. கண்டிப்பா தமிழ் சினிமால ஒரு நம்பிக்கைக்குரிய இயக்குனராக இருப்பார் அப்படின்னு தோணுது. இவரோட அடுத்தடுத்த படங்களை நான் எதிர்பார்த்து காத்திருப்பேன். அண்ட் டேரக்டர் தவிர இன்னொருத்தரையும் கண்டிப்பா பாராட்டணும். பெரிய ஸ்டாரான பின்னாலையும் கூட தொடர்ச்சியா கேப்டன் விஜயகாந்த், அஜித் விஜய் மாதிரி திறமையான இளம் இயக்குநர்களுக்கு தொடர்ச்சியா வாய்ப்பு கொடுக்குற நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு சல்யூட். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா, இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம். நிறைய சினிமாக்கள் பத்தி பேசுவோம். நன்றி. I love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful.